12 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். 12 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் இன்றைய தினம் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்கிறார்கள். இதுகுறித்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 12 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்கிறார்கள். இலங்கை கடற்படையால் கைதான மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு இன்றைய தினம் மீன்பிடிக்க கடலுக்கு செல்கிறார்கள். 12 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்கிறார்கள். இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயம் சிந்துஜா. இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளை கண்டித்தும் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் கடந்த 12 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பகுதி மீனவர்களும் இன்று அதிகாலை மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது, அவர்களின் படுகொலை பறிமுதல் செய்வதும் நீண்டகால பிரச்சனையாக உள்ளது. வாக்கு நிலந்தரி தீவு மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். 13ஆம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி, அதாவது கடந்த 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டங்களின் காரணமாக கடந்த 12 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் இருந்தது. அதனால் அவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டங்களை தங்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை கருத்தில் கொண்டு போராட்டத்தை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வந்த மீனவர்கள் முடிவெடுத்து அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வழக்கம் போல் சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த செயலை மீனவர்கள் வாழ்வாதாரத்தை போராட்டத்தையும் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மத்திய மாநில அரசு பிரச்சனையை நிரந்தர ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் எதிர்பார்த்த தொடர்பாக மீனவர்களின் நடந்த இந்த நடவடிக்கை வரும் நாட்களில் அரசுகளின் பிரதிபலனையும் பெறும்போது அடுத்தப்பட்ட நடவடிக்கையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.